இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில், அதுக்குள்ள இருக்கும் உள்ளர்த்தங்களை பார்க்குறோம். பகவத்கீதா 2வது அத்தியாயம் சாங்கியா யோகம். இதுல 13வது ஸ்லோகம். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேஹாந்தர பிராப்திஹி தீரஸ்தத்ர ந முஹ்யதி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனருக்கு ஆழமான விளக்கம் என்பது கொடுக்கிறார். உடல் தர்மம், ஆன்ம தர்மம் என்ற விஷயங்கள் அனைத்தும் அர்ஜுனருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் இங்க சொல்றார். என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, எந்த ஆன்மாவோ ஆகட்டும் பூலகத்திற்கு ஒரு பிறவி எடுக்கணும் அப்படின்னா குழந்தை பருவத்திலும், அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே ஆரம்பமாகும். குழந்தை பருவத்திலிருந்து அது கண்டினியூ ஆகும்போது நிறைய பருவங்கள் எல்லாமே தாண்ட வேண்டியது இருக்கும். குழந்தை பருவம், அதுக்கப்புறம் இளங்கை பருவம், அதுக்கப்புறம் முதுமை பருவம், இந்த விதமாக மாறும். குழந்தையாக இருக்கும்போது நம்முடைய உடல் சின்னதாக இருக்கும். வளர வளர அது இலங்கை பருவத்திற்கு வரும்போது நிறைய மாற்றங்கள் எல்லாமே வருது உடலுக்குள்ள. அதே போல் இலங்கை பருவத்திலிருந்து முதுமை பருவத்திற்கு வரும்போது இன்னும் அதிகமான மாற்றங்கள் எல்லாமே வருது. இந்த விஷயங்கள் அனைத்தும் எல்லாருக்குமே தெரியுது. என்னென்ன செய்யணுமோ, எந்தெந்த பருவத்துல எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் அனைத்தும் எல்லாருக்குமே தெரியும். அதற்காக யாரும் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வர். அழாமல் வாழ்க்கை எதற்காக வாழ்றார்? குழந்தை பருவத்தில் இருக்கும்போது சின்னதாக இருந்தது, இலங்கை பருவத்திற்கு வரும்போது வேற மாதிரி ஆயிருக்கு, முதுமை பருவத்திற்கு வரும்போது வேற மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் அழமாட்டாங்க. அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். நேரம் ஆக 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 இது இந்த மாதிரி தான் இருக்குமே இந்த உடல் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். எப்படி பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடல் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அதுதான் உடல் தர்மம் என கூறப்படுகிறது. இந்த உடல் தர்மம் என்பது எல்லாருக்குமே தெரியும். 99.9999% எல்லாருக்குமே தெரியுது. இன்னும் இதே உடல் முதுமை பருவத்திற்கு அப்புறம் ஒரு நாள் இந்த ஆன்மா என்பது, உள்ள இருக்கிற ஆன்மா என்பது போயிடும். அதுதான் மரணம் என சொல்லப்படுகிறது. அந்த மரணம் என்பது வரும்போது எல்லாரும் அழுவார், சோகத்திற்கு போயிடுவாங்க. எதற்காக? ஆன்ம தர்மம் என்பது தெரியாது யாருக்குமே. உடல் தர்மம் எல்லாமே தெரியுது, ஆனா ஆன்ம தர்மம் என்பது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். ஆன்ம தர்மம் என்பது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, குழந்தை வயசுல இருக்கும்போது நிறைய ஞாபகங்கள் எல்லாமே இருக்கும், நமக்கு நிறைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். இளமை பருவத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய அனுபவங்கள், நிறைய ஞாபகங்கள், அது கெட்டதாகட்டும் நல்லதாகட்டும், லாபம் தரக்கூடியதாக இருந்தாலும் நஷ்டம் கொடுத்ததாக இருந்தாலும் அது ஒரு அனுபவம். அது எல்லாமே ஞாபகங்களாக நமக்கு இருக்கும். முதுமை பருவத்துல நிறைய அனுபவங்கள் எல்லாமே இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கு. முதுமை பருவத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் கூட குழந்தை பருவத்துல, இளங்கை பருவத்துல என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே ஞாபகம் இருக்கு. யாரும் மறக்க மாட்டாங்க. அதாவது எல்லாமே ஞாபகம் இருக்குமா அப்படின்னா, எது முக்கியமானதோ அது மட்டும் ஞாபகம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இதே மாதிரி இந்த விஷயங்கள் அனைத்தும், என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்தந்த விஷயங்கள், அந்தந்த அனுபவங்கள் எல்லாமே ஆன்மா இந்த உடல் விட்டு வெளியே போகும்போது அது வாசனைகளாக எடுத்துட்டு போயிடும். ஆன்ம தர்மம் என்றால் இந்த உடலுக்குள்ள பயணம் செய்ததுக்கு அப்புறம் எப்போது வரைக்கும் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாக மாறுமோ, அதாவது ஜீவாத்மா பரமாத்மா வரைக்கும் மாறாதோ அப்போது வரைக்கும் திரும்பி திரும்பி பிறவிகள் எடுத்துட்டே இருக்கும். இந்த கண்டினியூஷன் எல்லாமே பண்றதுக்காக ஆன்மா இந்த பிறவியில என்னென்ன நல்ல அனுபவங்கள் இருக்கோ, இந்த பிறவியில என்னென்ன ஞானம் வாங்கியிருக்கோ அந்த ஞானம், அந்த அனுபவங்கள் வாசனைகள் மூலமா அது எடுத்துட்டு போயிடும். இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக உடல் இருந்தாலும் உடல் இல்லாம இருந்தாலும் ஆன்மா என்பது இருக்கு. ஆன்மாக்கு உடலுடன் ஒரு நிலை என்பது இருக்கு. உடல் இல்லாத நிலையில கூட ஒரு நிலை என்பது இருக்கு. இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
எந்த விதமாக ஆனந்தமாக இருக்கும். முதுமை பருவத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வரைக்கும் நாம பண்ண வேண்டியது அனைத்தும் பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் இப்பயாகட்டும் நாங்க ஆனந்தமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தை பருவத்துல இருந்தபோது, இளமை பருவத்துல இருக்கும்போது கண்ணுக்கு என்ன தெரியுதோ கண்டது எல்லாமே வேணும், அதுல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல எல்லாமே நம்ம பேர் இருக்கணும், அது எல்லாமே நமக்கு அனுபவத்திற்கு வரணும், அந்த மாதிரி ஓடி இருக்கிறோம். ஆனா கடைசி பருவத்திற்கு வரும்போது எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆனந்தமா இந்த உலகத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருப்பார். அந்த ஆனந்தம் என்பது எப்படி வருது? எல்லாருக்குமே வருதா? வெளியில சொல்லுவாங்க ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆனந்தம் என்பது வரணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் கொடுத்த ஞானம் என்பது இருக்கணும். ஆன்ம தர்மம் என்பது தெரிஞ்சுக்கணும். முதுமை பருவத்திற்கு வரும்போது ஆன்ம தர்மம் என்பது தெரிஞ்சால் அடுத்த பிறவிக்கு தான் அது பயணம் என்பது கிடைக்கும். அதுவே குழந்தை பருவத்திலேயே இந்த ஆன்ம தர்மம் என்பது தெரிஞ்சால் எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகணும், எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது, எது நமக்கு தேவை, எது தேவை இல்லை அப்படின்ற விஷயம் முழுமையாக தெளிவாக தெரிஞ்சால் கடைசி பிறவி ஆகும் அது இந்த பிறவியை கடைசி பிறவியாக மாறி முக்தி என்பது கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக இந்த ஆன்ம தர்மம் என்பது தெளிவாக தெரியணும் என்றால் தினமும் தியானம் என்பது மிக்க முக்கியமாக செய்யணும். தியானத்தின் மூலம் ஞானம், ஞானத்தின் மூலம் முக்தி என சொல்லப்படுகிறது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் தியானம் செய்வோம், சத் சங்கம் செய்வோம், ஆன்மீக புத்தகங்களை வாசிப்போம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி இதே நேரத்திற்கு நாம் எல்லாரும் இணைந்து தியானம் மற்றும் சத் சங்கம் செய்வோம். அப்போது வரைக்கும் நன்றி மாஸ்டர்ஸ்.